மனசை நீங்க எப்பவுமே தெளிவா வச்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படிப்பட்டதா கூட இருக்கட்டும், அது நீங்க ரொம்ப நேர்மையா இருந்து உண்மையா இருந்து நியாயமா இருந்து உங்களுக்கு எதிர்மறையா சுத்தி நடந்துட்டு இருந்தாலும் சரிதான். நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கான பலன் உங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டாலும் சரிதான். ஸோ இந்த விஷயத்துக்கு அடிப்படையில் ஒன்னே ஒன்று தான் இருக்கும். உங்களுடைய மனம் என்பது ஒரு ஸ்டெபிலிட்டியா ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா சத்தியமா அது எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சேரும். இந்த உதாரணத்துக்கு பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். ஒரு சாதாரண ஒரு முருகர் படத்தை நினைச்சா எதிரில் யாமிருக்க பயமேன்னு வண்டி போகும். ஒரு ஆஞ்சநேயர் நினைச்சா ஆஞ்சநேயர் படம் போகுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் குப்பையில் கிடந்தாவது அந்த பொருளை நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரிதான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மனசார நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் காரியங்களும் சத்தியமாக வெற்றி அடையும். இன்னையிலிருந்து முக்கியமா நீங்க எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்க மனசுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க. ஸோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் பண்ணணும், எது நினைச்சா எது நடந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனதார கடவுளிடத்தில் முருகனுடைய பாதத்தில் நீங்கள் வைங்க. அது சத்தியமாக நடக்கும். அப்படி வச்ச விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் முதல்ல இருக்கணும். இங்கே பெரும்பாலான நிகழ்வுகளும் விஷயங்களும் தோற்று போகிறதுக்கான காரணம் என்னென்னா, நான் 5000 தான் சார் சம்பளம் வாங்குறேன், என்னால் ஒரு 50,000 வேலையை பண்ண முடியாது. ஒரு 10,000 தான் சார் சம்பாதிக்கிறேன், என்னால் கார் வாங்க முடியாது, பைக் வாங்க முடியாது, பங்களா வாங்க முடியாது, அல்லது என்னுடைய அடிப்படை தேவைகளை கூட என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை தயவு கூர்ந்து ஒரு சிறுமையான வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்க வேணாம். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில், உங்கள் எண்ணத்தினுடைய லட்சியங்கள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கைக்கான சரியான பாதையை தானாகவே அமைத்து தரும்.